வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிக நிதி அளித்த மாநிலம் தமிழ்நாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியை எதிர்க்காவிட்டால் தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர் ஆட்சி இருக்கும். மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா காட்டம். தமிழ்நாட்டிற்கு தீங்கென்றால் வேலென பாய்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டம் துவக்கம். ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து இயக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் கைது. இந்தியாவிலேயே அதிக நிதி அளித்த மாநிலம் தமிழ்நாடுதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். அந்த வகையில் இன்றும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சோவியத் யூனியன் சிதைவடைந்து பிரிந்ததில் மொழி ஆதிக்கமும் ஒரு காரணம் என குறிப்பிட்டு தாய்மொழி எனும் தேன்கூட்டில் கை வைத்தால் பெரும் ஆபத்து நேரக்கூடும் என தெரிவித்துள்ளார். மேலும் கன்னடத்தை புறக்கணித்து இந்தியை திணிப்பவர்களை ஏற்க மாட்டோம் என்றும் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகளை இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஒன்றிய அரசு அறிவிக்க தயக்கம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவிலேயே அதிக நிதி அளித்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்ற போது தமிழ்நாட்டிற்கு முன்னுரிமை அளிக்க ஒன்றிய அரசு தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இந்தியை எதிர்க்காவிட்டால் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர் ஆட்சி செய்ய வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலமைச்சர் செய்த நலத்திட்டங்களையும் பல்வேறு செயல்களையும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தற்போது இந்தியை எதிர்க்காவிட்டால் வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் வட மாநிலத்தவர்கள் மட்டுமே இருப்பார்கள் என குற்றம் சாட்டினார். உங்களுடைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் நிறைய இருக்கின்றன, ஆபத்திலே கூறுகின்றன. ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம், அமைதியாக இருங்கள். உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். திராவிடர்கள் தெரிந்தால் கழிவன் பயமில்லை. திராவிட ஸ்டாலின் என்ற அற்புதமான தலைவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் இந்த இயக்கம் உங்களுக்கு பின்னால் இருக்கும். இந்த அளவாவது பேச முடிந்தது. என் நேசத்துக்குரிய புதுக்கோட்டை வாழ் மக்களே, ஒரு நிமிடம் செய்யுங்கள். கிடைத்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், கடமைகளை சொல்லியிருக்கிறோம். இந்தியில இருந்து தமிழை மொழியை காப்பாற்ற வேண்டும். வடபுலத்திலிருந்து தென்குலத்தாரை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள உரிமைகள் பறிபோகக்கூடாது. 39 இடங்கள் நமக்கு 31 உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு சேர்த்து 136 மாறும் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. எங்களை சரிசமமாக நடத்து. நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை முறையாக அமல்படுத்த காரணத்தால் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அவரை பின்பற்றாத காரணத்தால் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதன் கீழ் நாங்களா என்று சொல்லி இன்றைக்கு தலைவர் போராடுகிறார். நான் நாடாளுமன்றத்திலே போராடுகிறேன். இன்னும் 4 நாட்களில் பாராளுமன்றம் கூட இருக்கிறது. வாழ்க்கை அனுப்புங்கள். தமிழ்நாட்டிற்கு தீங்கொன்று வருகிறது என்றால் வேலென பாய்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாளை கொண்டாடும் விதமாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 1967ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி அன்று அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு எழுந்தது என்பதை குறிப்பிட்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டிற்கு தீங்கொன்று வருகிறது என்றால் வேலென பாய்ந்து தமிழகத்தை காப்போம் என தெரிவித்துள்ளார். கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டத்திற்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் விவசாயிகளுக்கான உயர்தர மற்றும் மலிவு விலையிலான கால்நடை மருந்துகளை விநியோகிக்கும் வகையில் 3880 கோடி மதிப்பீட்டில் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்திற்கும்
பசு ஆஷாதி திட்டத்தின் கீழ் 75 கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன் பின்னர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கோவிந்த் காட்டில் இருந்து ஹேம்குண்ட் சாஹிப் வரை ரோப்கார் அமைக்கும் திட்டத்திற்கு 2730 கோடியே 13 லட்சத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுபோல் உத்தரகாண்ட் மாநிலம் சோன்மார்க் முதல் கேதார்நாத் வரையிலான ரோப்கார் திட்டத்திற்கு 4081 கோடி ஒதுக்கீடு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதற்கிடையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்த இருப்பதாகவும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து கையெழுத்து பெற இருப்பதாகவும் அறிவித்திருந்தனர். அதன்படி பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதி மக்களை நேரில் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி கைது செய்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேலும் பாஜகவினர் காவல்துறை இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழல் உண்டாகியுள்ளது. தென்னிந்தியாவில் மும்மொழி கொள்கையை யாரும் வரவேற்கவில்லை என அமைச்சர் ரகுபதி காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை சுட்டிக்காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை பல மடங்கு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் தமிழக முதலமைச்சருக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் தமிழ் மொழி இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். மேலும் பல மொழிகளை அழித்து ஹிந்தி மொழியை ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தென்னிந்தியாவில் யாரும் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்றும் நாம் படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆங்கில மொழி ஒன்று போதும் என காட்டமாக பதில் அளித்துள்ளார். இன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர் எல்லோருமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையிலே அங்கே பிரிக்கப்படுவது தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடாது, இருக்கிற எண்ணிக்கையிலே தான் செய்யப்பட வேண்டும் என்பது தென்னிந்தியாவின் குரலாக இன்றைக்கு ஒலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய தலைவர் தளபதி. எனவே மும்மொழி கொள்கை என்பது இங்கே தென்னிந்தியாவில் நம்ம யாரும் மும்மொழி கொள்கையை வரவேற்கவே இல்லை. நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம், ஒரு மொழி நமக்கு தொடர்புக்கு போதும், நாம் படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு தொடர்புக்கு ஆங்கிலம் மொழி போதும். தொகுதி வரையை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன், தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய தளபதிக்கு பின்னாலே வந்திருக்கிறார்கள் சொன்னால் அது நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. அதாவது இந்தியாவில் யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு அசுர பலத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி. அவர்கள் ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுக்கின்ற மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடுவும் இதை எதிர்க்கிறேன் என்று சொல்லியிருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி. விளாத்திக்குளம் அருகே தாய் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 குற்றவாளிகளை காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மேலநம்பிபுரம் கிராமத்தில் மூதாட்டி சீதாலட்சுமி மற்றும் அவரது மகள் ராம ஜெயந்தி இருவரும் கடந்த மார்ச் 2ஆம் தேதி வீட்டில் சடலமாக கிடந்துள்ளனர். இது குறித்து எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் குற்றவாளி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பதுங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து காவல் உதவியாளர் முத்துராஜ் மற்றும் அவரது தலைமையிலான காவலர்கள் குற்றவாளி முனீஸ்வரன் மற்றும் முத்து மற்றும் வேல்முருகன் ஆகியோரை துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்துள்ளனர். இதில் காயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூரில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகள் நிதி 2022-2023 ஆண்டின் திட்டத்தின் கீழ் 7 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 21 பேருந்து நிறுத்த தடங்கள் அலுவலக அறைகள் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார்.
தற்போது புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பணிகள் குறித்தும் கேட்டறிந்து திட்ட பணிகளை விரைந்து முடித்திடவும் உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உடன் இருந்தனர். புதுக்கோட்டை செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள் மற்றும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. பின்பு பல்வேறு புனித தலங்களில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டையில் கனிம வள கொள்கையை சுரண்டும் மர்ம நபர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த அனந்ததலை மலையில் குறிப்பிட்ட அளவு கற்களை எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவு கற்கள் எடுத்து செல்லப்படுவதாகவும் கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தமிழக அரசு இதனை தடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே மது போதையில் வாலிபர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஊசூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நுழைவு வாயிலில் இளைஞர் ஒருவர் சடலமாக இருப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் வீரரெட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பதும் மது போதையில் இருந்த இவரை மர்ம நபர்கள் சிலர் இவரை கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் குறைந்து 8020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலிய பிணை கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பினருக்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 252 பேர் பிணைய கைதிகளாகவும் பிடித்து செல்லப்பட்டனர். இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவித்து அதற்கு ஈடாக பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்தது. இந்நிலையில் தங்களிடம் இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலேயே அதிக நிதி அளித்த மாநிலம் தமிழ்நாடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியை எதிர்க்காவிட்டால் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர் ஆட்சி இருக்கும், மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா காட்டம். தமிழ்நாட்டிற்கு தீங்கென்றால் வேலென பாய்வோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கேதார்நாத்தில் ரோப்கார் திட்டம் துவக்கம், ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து இயக்கம், தமிழிசை சவுந்தரராஜன் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.